வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்கானன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இல்லாட்டி ப்ரைவேட்டு ஜாப்ஸ் ஆஃபர் இருக்குல்ல, அதை பற்றின நோட்டிஃபிகேஷனே சொல்கிறது. நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ரெண்டுக்குள்ளேயுமே வரும். இப்போது நம்ம சேனலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் மூமெண்ட் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கோம். இனி நாங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஷார்ட்கட்ஸும் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல, அதில் இருக்க சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன்லேருந்து இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது என்ன மாதிரினா கான்ட்ராக்ட் பேஸில் 11 மந்த் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்குது. இதில் மொத்தமாக நிறைய வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. நிறையா மெடிக்கலு வேறு 10th அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களாம் அப்ளை பண்ணலாம். இது எப்படின்னா வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். பாருங்கள், இதில் முக்கியமாக என்னெல்லாம் போட்டிருக்குன்னு பாருங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இதில் வந்து ஒரு மெம்பர் வேணும். அதுக்கு மந்த்லி சேலரி வந்து 90,000. அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 15 போஸ்டிங் இருக்குது, அதில் 60,000. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு போஸ்டிங்கு 60,000. அதே மாதிரி இதில் வெட்டினரி ஆஃபீஸர், மைக்ரோபாலஜி, டேட்டா மேனேஜர், இது ஃபுல்லாக அப்படியே இருக்குது. மொத்தம் வந்து 25 போஸ்ட் கிட்டே இருக்குது. இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன எஜுகேஷன் இருக்கணும். பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்னா என்னது, எம்பிபிஎஸ், மெடிக்கல் கவுன்சில், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். அதில் சைடில் உள்ள அதே சேலரி தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல்லாக இதுக்குமே நமக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் போட்டிருக்காங்க. இதில் கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து பீரியட் வந்து 11 months ஒன்லி. இது என்னென்னா டெம்பரரி பேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போனாலும் டெர்மினேஷன் பண்ணால் அது அவங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் இது கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கான அப்ளிகேஷன் இருக்குல்ல, அப்ளிகேஷன் எதில் டவுன்லோட் பண்ணலான்னா, நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த வெப்சைட் இருக்குது, www.chennaicorporation.gov.in, அதில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் 25 போஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் இதில் நிறைய இதுக்கு அப்ளை பண்ணால் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்குல்ல, 5/1/2026 இருக்குல்ல, அதில் ஈவினிங் 5 அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஒன்று போஸ்ட் மூலமாகவோ இல்லை டேரெக்டாக போய் கூட அந்த இதில் கொடுத்துடலாம். அதோட லொக்கேஷன் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். மெம்பர் செக்ரட்டரி, CCU/HM/சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd floor, அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பன் பில்டிங்கில் இருக்குது, சென்னை 603. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அங்கே போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான எல்லா அலவன்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. இப்போ அதில் பார்ப்போம். இந்த இது இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம எழுதி நம்ம போஸ்ட்டாக அனுப்பணும், இல்லாட்டி டேரெக்டாக போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோ, இதில் நம்ம நேம் ஆஃப் த போஸ்ட், நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதில் ஒரு 21 போஸ்ட் இருந்துச்சுல்ல, அதில் எதுன்னு பார்க்கணும். நம்ம நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கணும். தென் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு அவங்க போட்டுட்டு நம்ம ஜெண்டரை போட்டுறோம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நம்ம ஆதார் நம்பரு, கான்டாக்டு, இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுக்கான நோட்ஸும் கொடுக்கணும். நம்ம அட்ரஸ்ஸு, இது பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு அதை கொடுக்கும். ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்கும், இது கூட செல்ஃப் அட்டஸ்டேஷன் என்னெல்லாம் கொண்டு வரணும்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸு, வேறு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன டிகிரி டிப்ளமோ இது பண்ணியிருக்கோம்ல அதுக்கான இதை வந்து நம்ம கொடுக்கணும். என்ன நம்ம ரெக்யர் குவாலிஃபிகேஷன், எதுக்கு எந்த போஸ்டிங் எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நம்ம ரெலவெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நம்ம அந்த அப்ளை பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும்னா அதை கொடுத்துக்கலாம். தென் கன்சர்ன் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதை ஒன்று கன்சென்ட் வாங்கியிருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நம்ம இங்கே தான் இருக்கோங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக வேணும். ஒன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இல்லைனா ஓட்டர் ஐடி, இல்லைனா பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, கார்பரேஷனா, டேக்ஸ் ரெசிப்டா, அதில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதில் எதுனாலுமே நமக்கு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இப்போ நம்ம ப்ரீவியஸாக எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, நம்ம இப்போ வந்து அதிலே உள்ள ஒரு ஜாப்ஸ்லாம் இருக்குது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த ஜாப்லாம் இருக்குது. அதுக்கு வேணால் நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். நம்ம டைப்பிங் அது COE அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண மாதிரி. தென் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் மேலே இந்த இருக்குல்ல இதில் நம்ம போடணும். அதுவே டிக்ளரேஷன், இதில் நம்ம போட்டது எல்லாமே உண்மையாக, இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் பண்ணால் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க.
இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நம்ம டைரக்ட்டா போய் அங்க குடுக்குறது, இல்லாட்டி போஸ்ட் அதுக்கு மட்டும் தான் நமக்கு ஃபீஸ் தேவைப்படும். மத்தபடி எல்லாமே ஃபீஸே கிடையாது. அதுக்கடுத்து நம்ம எந்த பிளேஸ், என்னைக்கு இத அப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்ம சிக்னேச்சர் போட்டுக்கணும். தென் இதில ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும் தெரியுமா? ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரும்போது, நம்ம வந்து போம்போது இன்டர்வியூக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ற மாரி இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம இந்த வீடியோ கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கிளாரிஃபை பண்றோம். மேலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம திங்கிங் ஃபார் எக்ஸாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.